ஏ பி ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபியோட வேல்யூவை டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் இருக்குது, காமன் டினாமினேட்டர் கிடையாது. அப்போ ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஏ அண்ட் பியோட வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? 1 டிவைடட் பை ஏ மைனஸ் பி மைனஸ் 2b டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே நமக்கு காமன் டினாமினேட்டர் கிடையாது. ஃபஸ்ட்டு காமன் டினாமினேட்டரை மாற்றிக்கலாமா? ஸோ 1 டிவைடட் பை ஏ மைனஸ் பி மைனஸ் 2b டிவைடட் பை இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா? இப்போ ஏ மைனஸ் பி ரெண்டு டேம்லேயுமே இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி இங்கே இல்லையா? ஸோ அதனால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மைனஸ் 2b டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ நமக்கு காமன் டினாமினேட்டர் கிடச்சிருச்சு. அப்போ நியூமரேட்டரை காமன் பண்ணிடலாமா? ஸோ ஏ ப்ளஸ் பி இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் 2b டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ இங்கே b மைனஸ் 2b, அப்போ ஏ மைனஸ் பி மட்டும் வருமா நியூமரேட்டரை? ஸோ நியூமரேட்டரில் நமக்கு ஏ மைனஸ் பி, தென் டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. நமக்கு இந்த ஏ மைனஸ் பி ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்போ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்னது? 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது தான் ஃபைனல் வேல்யூ. அப்போ 1 டிவைடட் பை ஏ மைனஸ் பி minus 2b divided by a plus b into a minus b அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1 divided by a plus bக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ இங்கே நம்ம a and b ஓட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ 1 divided by a minus b, நமக்கு a ஓட வேல்யூ என்னது? 2x plus 1 divided by 2x minus 1, then plus b ஓட வேல்யூ 2x minus 1 divided by 2x plus 1. இப்போ இங்கே நமக்கு காமன் டினாமினேட்டர் தான் வேணும். நமக்கு காமனாக எந்த வேல்யூமே கிடையாது, அதனால் டைரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ நமக்கு 1 டிவைடட் பை 2x plus 1, தென் இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப ஸ்கொயரா, அதே மாதிரி ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஸ்கொயர், தென் டினாமினேட்டர் என்னது? 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. நமக்கு 1 பை 1 பை கான்செப்ட் அப்படிங்கிறப்ப மல்டிப்ளிகேஷனாக, அதாவது 1 டிவைடட் பை ஏ பை பி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1 பை ஏ டைம்ஸ் பி. இது எப்படி எழுதலாம்? பி பை ஏவா? ஸோ டைரெக்டாக இங்கே அப்ளை பண்ணிடலாம். அப்போ இது நமக்கு நியூமரேட்டருக்கு மூவ் ஆகுது. 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1. நமக்கு ப்ளஸ் 4x மைனஸ் 4x கேன்சல் ஆயிரும். தென் அதே மாதிரி நியூமரேட்டரிலும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி கான்செப்ட் அப்படிங்கிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை, நமக்கு டினாமினேட்டர் 4x ஸ்கொயர் 4x ஸ்கொயர், அப்போ 4x ஸ்கொயர் 4x ஸ்கொயர், நமக்கு 8x ஸ்கொயரா, தென் 1 ப்ளஸ் 1 2. இப்போ காமனான இருக்குது, நியூமரேட்டர் நமக்கு ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை, இங்கே 2ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.
1/a + b. தேங்க்யூ. நமக்கு ஏபி 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்கே ப்ரூஃப் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். a is equal to x divided by x plus 1 and b is equal to 1 divided by x plus 1. ரெண்டுமே கொடுத்துட்டு நம்ம எதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? a plus b square plus a minus b square divided by a divided by b is equal to 2 times of x square plus 1 divided by x into x plus 1 whole square. இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்பயுமே இது மாதிரி ப்ரூஃப் பண்ணுறதோ இல்லை சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏபியோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ எப்பயும் போல் லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். LHS ஈக்குவல் டு a plus b whole square plus a minus b then square divided by a divided by b. இது எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? a square plus 2ab plus b square plus a minus b whole square அப்படிங்கிறப்ப a square minus 2ab plus b square. தென் டினாமினேட்டரில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. a divided by மட்டும்தான் இருக்கும். இப்போ ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சலா? தென் a ஸ்கொயர் வந்து 2 டைம் இருக்குது. அப்போ 2 times of a ஸ்கொயர் தென் b ஸ்கொயரும் 2 டைம் இருக்குது. ஸோ 2 times of b ஸ்கொயர் டிவைடட் பை a டிவைடட் பை b. இது ஃபர்தராக 2 காமனாக எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைட் பை a டிவைடட் பை b. இதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து நம்ம ஏபியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்னது? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. தென் ஏ ஸ்கொயர் இருக்கனால இது காமனாக ஹோல் ஸ்கொயரா? அதே மாதிரியே பியோட பொசிஷன் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 தென் ஸ்கொயர். நமக்கு டிவிஷனில் ஏவோட பொசிஷன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பியோட வேல்யூ 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ நியூமரேட்டரில் நமக்கு பவர் ஒவ்வொரு டைமுக்கும் இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணிக்கலாமா? இப்போ 2 times ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தென் 1 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 1 தான். 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இங்கே டிவிஷன் அப்படிங்கிறப்ப நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாமா? அப்போ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் தென் அப்ஸ் அண்ட் டவுன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 1. இங்கே நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமனாக இருக்கனால கேன்சல் ஆயிரும். தென் வெறும் எக்ஸ் மட்டும் இருக்குமா? அப்போ 2 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு தென் நியூமரேட்டரில் என்ன இருக்குது? இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தென் நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. நான் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். 2 times ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தென் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 தென் ஸ்கொயர். ஸோ நமக்கு தேவையானது ஜஸ்டிஃபை ஆயிடுச்சா? இப்போ LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு. Ari needs 4 hours to complete a work. His friend Ivan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? நான் இந்த டைமிங்கை வந்து T அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ பாரி அப்படிங்கிறப்ப டோட்டல் ஒர்க்கை 4 மணி நேரத்தில் முடிச்சிடுறாங்க. தென் இவன் வந்து சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் எடுத்துக்கிறா. அப்படி இப்போ 2 பேர்த்துக்குமே 1 ஹவரில் எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க? இப்போ ஒர்க் டன்
by 1 hour is equal to 1/4 of the total work. அதாவது ஒரு ஒர்க்கை 4 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க அப்படின்னா 1 ஹவரில் எவ்வளோ முடிப்பாங்க? இந்த டோட்டல் ஒர்க்கில் ஒரு பார்ட்டா, ஸோ 1/4 ஆஃப் த ஒர்க். இப்போ சேம் ஒர்க் டன் பை U1. அப்போ 1 ஹவரில் எவ்வளோ முடிப்பார்? 1/6 ஆஃப் தி டோட்டல் ஒர்க்கா. இப்போ டோட்டல் டைம் வந்து நம்ம T அப்படின்னா 1 ஹவரில் எவ்வளோ முடிப்பாங்க? 1/Tயா. இப்போ கம்பைன் பண்ணுறப்ப நம்ம ரெண்டு பேர்த்தோட வேல்யூமே கம்பைன் பண்ணணும். ஸோ 1/4 + 1/6 இது வந்து 1 ஹவரில் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண ஒர்க், அதாவது 1/Tக்கு ஈக்குவலா. இப்போ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 6 and 4 அப்படிங்கிறப்ப 12. நமக்கு ஆல்ரெடி 4 இருக்கு, அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 3/12 ப்ளஸ் இங்கே 2வா, 2/12 is equal to 1/T. லைக் டினாமினேட்டர் அப்படிங்கிறப்ப கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ 5/12 is equal to 1/T. நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா T is equal to 12/5. இப்போ 12 அப்படிங்கிறப்ப நமக்கு 2 whole தென் 2/5வா. இங்கே 2 அப்படிங்கிறது 2 hour. இப்போ 2/5 ஆஃப் தி ஹவர். இப்போ 2/5 டைம்ஸ் ஆஃப் 1 hour அப்படிங்கிறப்ப 60 minutes. நம்ம டெசிமல் யூஸ் பண்ணக்கூடாது, ஹோல் நம்பரை மாற்றிக்கணும். இப்போ இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 தென் 2 டைம்ஸ் ஆஃப் 12 24. அப்போ 2 hours and 24 minutes. இதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒர்க்கை முடிக்கிறப்ப எடுத்துக்கிற டோட்டல் டைம். Nia bought 50 kilogram of fruits consisting of apple and banana. இங்கே ரெண்டு ஃப்ரூட் வாங்கியிருக்காங்க, ரெண்டு ஃப்ரூட்டோட டோட்டல் குவான்டிட்டி வந்து 50 கிலோகிராம் இருக்கு. She paid twice as much per kg for the apple as she did for the banana. நமக்கு ஆப்பிளோட காஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பனானாவை காட்டிலும் 2 டைம் அதிகமாக இருக்கு. இஃப் இனியா பாட் 1800 worth of apple and 600 worth of bananas, then how many kilograms of each fruit did she buy? 1800 ரூபாய்க்கு ஆப்பிளும் 600 ரூபாய்க்கும் பனானாவும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இண்டிவிஜுவல் ஃப்ரூட்டோட வெயிட் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை 1 by 1 எழுதிடலாம். இங்கே நமக்கு ரெண்டு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஆப்பிளை வந்து எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன், அதாவது எக்ஸ் கிலோகிராம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? number of kilogram of apple is equal to x. then banana வந்து நான் y-னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ number of kilogram of bananas is equal to y. நமக்கு டோட்டல் ஃப்ரூட்ஸ் என்னது? டோட்டல் வேல்யூ is equal to 50 kilogram. அப்போ நமக்கு என்ன மீனிங்கு? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்பிளோட காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பனானா காஸ்ட். அடுத்து என்னது? ஆப்பிள் வாங்கின காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1800 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் கிலோகிராம் ஆஃப் ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 1800. அப்போ 1 கிலோகிராமோட ப்ரைஸ் என்ன வரும்? ஸோ 1 கிலோகிராம் ஆஃப் ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு, இந்த எக்ஸ் இங்கே போகிறப்ப டிவிஷனா, அப்போ 1800 டிவைடட் பை எக்ஸ். நெக்ஸ்ட் y kilogram of banana equal to 600. அப்போ 1 கிலோகிராமோட வேல்யூ 600 divided by y.
இப்போ இந்த வேல்யூவை தூக்கி நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ 1 கிலோகிராம் ஆஃப் ஆப்பிள் காஸ்ட் என்னது 1800 divided by x then is equal to 2 times of banana price. இப்போ பனானாவோட ப்ரைஸ் வந்து 600 divided by y. இங்கே நமக்கு 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் ஒய்யை வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நமக்கு ஒய் என்னது 50 மைனஸ் எக்ஸா. இப்போ இந்த வேல்யூ தூக்கி நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் 50 மைனஸ் எக்ஸ். தென் 1800 divided by x is equal to 2 times of 600 divided by 50 minus x. இப்போ காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த 0 2 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். தென் இங்கே 18 3 times of 6, இங்கே 6ங்கிறப்ப ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இருக்கும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 3 by x is equal to 2 divided by 50 minus x. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷனா. இப்போ இது இங்கே மூவ் ஆகுது, இந்த எக்ஸ் வந்து ரைட் சைடில் வருது. இப்போ 3 times of 50 minus x is equal to 2 times of x. அப்போ 150 minus 3x is equal to 2x. Then இப்போ இந்த மைனஸ் 3x ரிமூவ் பண்ணோம், அதனால் add 3x for both side. இப்போ 150 is equal to 2x plus 3x is equal to 5x. இப்போ 5xோட வேல்யூ 150 அப்படின்னா நமக்கு வெறும் x தான் தேவை. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது divided by 5 for both side. இப்போ x is equal to 150 divided by 5 அப்படிங்கிறப்ப 30. ஸோ x is equal to 30 அப்படிங்கிறது ஃபைனல் பார்ட். ஆக்சுவலாக நமக்கு எக்ஸுங்கிறது எதை மீன் பண்ணுது நம்பர் ஆஃப் கிலோகிராம் ஆஃப் ஆப்பிள் 30 கிலோகிராம். அப்போ ஆப்பிளோட வெயிட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பனானா கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ பனானா என்னது ஸோ நம்பர் ஆஃப் கிலோகிராம் ஆஃப் பனானா இஸ் ஈக்குவல் டு 50 minus x, then 50 minus 30 is equal to 20 kilogram. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.